வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் எல்லை பாதுகாப்பு குறித்து ராணுவ தலைமை தளபதி பிக்ராம் சிங் 2 மணி நேரம் ஆலோசனை. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலால் பதட்டம். விமான டிக்கெட் ஊழல் விவகாரத்தில் 6 எம்பிக்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு. ஒரே நேரத்தில் பல இடங்களில் அதிரடி சோதனை. பிலாய் இரும்பு உருக்கு ஆலையில் வாயு கசிந்து விபத்து. அதிகாரிகள் உள்பட 6 பேர் பலி, பலர் கவலைக்கிடம். விரிவான செய்திகள். ராணுவ தலைமை தளபதி பிக்ராம் சிங் வெள்ளியன்று பிரதமர் மோடியை சந்தித்து இந்தியாவின் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ராணுவம் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்து விளக்கினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை வெள்ளியன்று ராணுவ தலைமை தளபதி பிக்ராம் சிங் சந்தித்து பேசினார். 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு மற்றும் சீன எல்லையில் உள்ள நிலவரங்கள் குறித்து அவர் விளக்கினார். இந்தியாவின் சர்வதேச பாதுகாப்பு மற்றும் ராணுவம் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்தும் ராணுவ தளபதி விளக்கினார். மோடி தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றுள்ள நிலையில் வெள்ளியன்று காலையில் காஷ்மீர் எல்லையில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்தியா பதிலடி கொடுத்த நிலையில் சண்டை நீடித்து வருகிறது. வியாழனன்று காஷ்மீர் மாநிலம் பிம்பர்காலி செக்டாரில் குண்டுவெடிப்பில் இந்திய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். 2 காயமடைந்தனர். இந்நிலையில் ராணுவ தளபதியுடன் பிரதமரின் சந்திப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் நிலவரம், ராணுவத்தின் உடனடி தேவைகள் குறித்தும் பிக்ராம் சிங் விளக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் எழுதிய கடிதத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதில் அனுப்பியுள்ளார். அதில் கராச்சி விமான நிலையம் அருகே பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மோடி, பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ஷெரீப்புடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடர்பாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மோடி, இரு நாட்டுக்கு இடையிலான அமைதி, நட்பு, ஒத்துழைப்பு ஆகியவை நமது இளைஞர்களுக்கு பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்றும், நமது பிராந்தியத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிகள் நமது மக்களுக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் ஜெட்லி சனிக்கிழமையன்று காஷ்மீருக்கு செல்ல உள்ள நிலையில் எல்லையில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இந்திய முகாம்கள் மீது நடத்திய தாக்குதலால் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள மேந்தார் செக்டார் எல்லையில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் வெள்ளியன்று திடீர் தாக்குதல் நடத்தினர். காலை 7 மணி அளவில் சிறிய ரக ஆயுதங்களால் தாக்கிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் அதைத் தொடர்ந்து ராக்கெட் குண்டுகள், பீரங்கி குண்டுகளை வீசியும் தாக்குதலை தீவிரப்படுத்தினர். இந்திய ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பிற்பகல் வரை நீண்ட நேரம் கடுமையான சண்டை நீடித்தது. ஜம்மு மண்டலம் ரஜவ்ரி மாவட்டத்தில் உள்ள எல்லையிலும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினர். நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற பிறகு மிகப்பெரிய அளவுக்கு நடக்கும் போர் நிறுத்த ஒப்பந்த விதிமீறல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜவ்ரி மற்றும் பூஞ்ச் மாவட்டங்களில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறியதை உறுதிப்படுத்தியுள்ள ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, பாகிஸ்தானிய ராணுவத்தினர் வீசிய வெடிகுண்டுகள் மக்கள் வசிக்கும் இடங்களில் விழுந்ததாகவும் அதில் சில கால்நடைகள் இறந்து போனதாகவும் ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். லடாக்கில் பாதுகாப்பு நிலவரத்தை ஆராய்வதற்காக மத்திய நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண் ஜெட்லி ஜம்மு காஷ்மீருக்கு சனிக்கிழமையன்று முதல் முறையாக வருகை தரவுள்ள நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலால் எல்லையில் பதற்ற நிலை காணப்படுகிறது. போலி விமான டிக்கெட்டுகளை தாக்கல் செய்து பணத்தை பெற்று மோசடி செய்ததாக ராஜ்யசபா இந்நாள் முன்னாள் எம்பிக்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ டெல்லியில் உள்ள அவர்களது வீடுகளிலும் சோதனை நடத்தியது. அனைத்து எம்பிக்களுக்கும் விடுமுறை கால பயணச் சலுகை என்ற பெயரில் இந்தியாவின் எந்த பகுதிக்கும் அரசின் செலவில் விமானத்தில் சென்று வரும் வசதியை அரசு வழங்குகிறது. இந்த வசதியை பயன்படுத்தி போலி டிக்கெட்டுகளை தாக்கல் செய்து எம்பிக்கள் பணம் பெற்று மோசடி செய்வது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. விமான நிறுவன ஊழியர்கள், டிராவல் ஏஜென்ட்டுகள் உதவியுடன் நடந்த இந்த மோசடி குறித்த விசாரணை சிபிஐ பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டது. சிபிஐ நடத்திய விசாரணையில் 9 எம்பிக்கள் போலி டிக்கெட்டுகளை அளித்து விமான கட்டணமாக பல லட்சம் ரூபாயை அரசிடமிருந்து பெற்றது தெரிய வந்தது. இந்நிலையில் இந்நாள் முன்னாள் ராஜ்யசபா எம்பிக்கள் 6 பேர் மீது சிபிஐ வெள்ளியன்று வழக்கு பதிவு செய்தது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பண்டோபாத்யாய், பகுஜன் சமாஜ் கட்சியின் பிரஜேஷ் பதக், மிசோ தேசிய முன்னணி கட்சியைச் சேர்ந்த லால்மிங் லியானா ஆகிய 3 தற்போதைய எம்பிக்கள், பாரதிய ஜனதாவின் ஜேபிஎன் சிங், ராஷ்டிரிய லோக்தள கட்சியின் மஹ்மூத் மதானி, பிஜு ஜனதா தளத்தின் ரேணுபாலா பிரதான் ஆகிய முன்னாள் எம்பிக்கள் ஆகியோரது பெயர்கள் சிபிஐயின் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த சிபிஐ டெல்லியில் உள்ள எம்பிக்களின் வீடுகள் உள்ளிட்ட 10 இடங்களிலும் ஒடிசா மாநிலத்திலும் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனை நடத்தியது. விமான டிக்கெட் கட்டண ஊழல் தொடர்பாக பீகாரைச் சேர்ந்த அனில் சாவ்னி எம்பி மீது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்ததோடு பார்லிமெண்ட் வளாகத்தில் உள்ள ராஜ்யசபா
லோக்சபா செயலகத்திலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கொல்கத்தா விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 600 வெற்று போர்டிங் பாஸ்கள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து ஏர் இண்டியா அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் எம்பிக்களின் மோசடி அம்பலத்துக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. பிலாய் இரும்பு உருக்கு ஆலையில் விஷவாயு கசிவு ஏற்பட்டதில் 2 அதிகாரிகள் உள்ளிட்ட 6 பேர் இறந்தனர். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான பிலாய் இரும்பு உருக்கு ஆலை உள்ளது. இங்கு வியாழனன்று மாலையில் இரும்பு தாதுவை உருக்கும் ராட்சத உலைக்களத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் குழாய் வெடித்தது. அதை சரி செய்யும் பணியில் அதிகாரிகளும் ஊழியர்களும் ஈடுபட்டிருந்த போது இரும்பை உருக்க பயன்படுத்தும் கார்பன் மோனாக்சைடு எனப்படும் நச்சுத்தன்மை கொண்ட வாயு தண்ணீர் பைப்லைன் மூலமாக வெளியேறியது. விஷவாயு தாக்கியதால் ஊழியர்கள் மயங்கி விழுந்தனர். இந்த எதிர்பாராத சம்பவத்தால் ஆலையின் துணை பொது மேலாளர்கள் PK சிங், SK கட்டாரியா உள்ளிட்ட 6 பேர் பரிதாபமாக இறந்தனர். கான்ட்ராக்ட் ஊழியர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் என 50க்கும் அதிகமானவர்கள் விஷவாயுவால் பாதிக்கப்பட்டு பிலாய் நகரில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது. சத்தீஸ்கர் முதல்வர் ராமன் சிங் மத்திய உருக்குத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமரை தொடர்பு கொண்டு நிலவரத்தை தெரிவித்தார். அதோடு நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளும்படியும் மத்திய அமைச்சர் தோமரை ராமன் சிங் வலியுறுத்தினார். பொள்ளாச்சியில் மாணவிகளை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து விடுதிக்கு சீல் வைத்தனர். தமிழகத்தில் உள்ள விடுதிகளுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி படித்து வந்த 10 மற்றும் 11 வயதுடைய மாணவிகள் 2வரை மர்ம நபர்கள் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பினர். பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மீட்ட போலீசார் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கியுள்ளார். இந்நிலையில் அடிப்படை மற்றும் பாதுகாப்பு வசதியின்றி இயங்கிய அந்த விடுதியை துணை கலெக்டர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த தனியார் விடுதி 20 ஆண்டுகளாக அனுமதியின்றி இயங்கி வந்ததும் ஆய்வின் போது தெரிய வந்தது. இந்நிலையில் விடுதியை சீல் வைத்த அதிகாரிகள் அங்கு தங்கியிருந்த மாணவர்கள் அனைவரையும் வேன் மூலம் அழைத்து வந்து கோவையில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் சேர்த்தனர். இதில் வந்து 2 பெண் குழந்தை இருக்காங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட், ஒரு 6th ஸ்டாண்டர்ட். இப்போ அந்த GH அந்த ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. இது TLC மூலமாக ரன் பண்ணுறது ஹாஸ்டல். இதில் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 இருக்காங்க. ஆனால் இது ஹாஸ்டலில் ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, இது தெரிஞ்சுது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இங்கே இருக்காங்க. அது மூலமாக நம்ம இது ஹாஸ்டலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதில் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரீஹபிலிட்டேஷன் பண்ணிவிட்டு அவங்க வேறு ஏதாவது ஹாஸ்டலில் அக்கோமடேட் பண்ணுறோம். அதே போல் இப்போ அது மெடிக்கல் ரிப்போர்ட் அவைட்டிங்கில் இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கண்டிஷன் ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பரவாயில்ல. ரிசப்ஷன் யூனிட் இருக்குது, டான் பஸ்க்கு அன்பு இல்லை, கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் CWC சேர்பர்சன் வந்தார் இல்லைங்களா, அவர் எந்த ஹோம் குழந்தைங்களுக்கு செட் ஆகுமோ அந்த ஹோமில் விட்டுருவாரு. இதனிடையே சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதியில் மாதர் சங்கத்தினர் உட்பட பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இயங்கும் பள்ளி கல்லூரி விடுதிகளின் பாதுகாப்பு விதிமுறைகளை உடனே வகுத்து பாதுகாப்பை பலப்படுத்த முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிக்கமஞ்சி என்ற கிராமத்தில் ஒரே நாளில் 8 சிறுமிகளுக்கு நடக்க இருந்த திருமணத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர், தேன்கனிக்கோட்டை, தளி போன்ற பகுதிகளில் உள்ள மலை கிராமங்களில் வசிப்போர் தங்களின் பெண் குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே திருமணம் செய்யும் முறையை பின்பற்றி வருகின்றனர். இந்த முறையை தடுக்க அரசும் தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் தொட்டமஞ்சி கிராமத்தை அடுத்த சிக்கமஞ்சி கிராமத்தில் ஒரே நாளில் 8 சிறுமிகளுக்கு திருமணம் நடத்த அப்பகுதி மக்கள் திட்டமிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சமூக நலத்துறையினர், வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பின்னர் அங்கு சிறுமிகளுக்கு நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி அவர்களை மீட்டனர். பின்னர் சிறுமிகளின் பெற்றோர் மற்றும் பொதுமக்களை அதிகாரிகள் அழைத்து அறிவுரை வழங்கினர். மீண்டும் இதுபோன்று குழந்தை திருமணம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்பகுதியினரை எச்சரித்தனர். ஒரே நாளில் 8 சிறுமிகளுக்கு நடக்க இருந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டதால் கிருஷ்ணகிரி மாவட்ட மலைகிராம மக்களிடம் பரபரப்பு நிலவியது. திருமணம் செய்து பெண்ணை ஏமாற்றிய வழக்கு தொடர்பாக திருச்சி துணை மேயர் ஆசிக் மீராவிடம் மகளிர் போலீசார் விசாரணை நடத்திய போது அவர் கழிவறையில் சென்று பதுங்கிக் கொண்டார்.
திருச்சியில் கடந்த 2011ஆம் ஆண்டு கார் விபத்தில் உயிரிழந்த அமைச்சர் மரியம் பிச்சையின் மகன் ஆசிக் மீரான் தற்போது திருச்சி மாநகர துணை மேயராக பதவி வகித்து வருகிறார். இவர் சங்கிலியாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த துர்கேஸ்வரி என்ற பெண்ணை ஏமாற்றி கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டதாகவும் துர்கேஸ்வரிக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உறவு பெண் ஒருவரையும் ஆசிக் திருமணம் செய்தார். இந்நிலையில் ஆசிக் மீரான் தன்னை ஏமாற்றியது குறித்தும் அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் போலீசாரிடம் துர்கேஸ்வரி புகார் அளித்தார். இது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவிலும் புகார் செய்தார். முதல்வரின் தனிப்பிரிவிலிருந்து பொன்மலை மகளிர் போலீசாருக்கு துர்கேஸ்வரி புகார் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து மகளிர் போலீசார் துணை மேயர் ஆசிக் மீரானை அழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது செய்தியாளர்கள் புகைப்படம் எடுக்க சென்றபோது ஆசிக் மீரான் இன்ஸ்பெக்டருடன் காவல் நிலையத்தில் இருந்த கழிவறையில் ஒளிந்து கொண்டார். அங்கு வந்த பொன்மலை காவல் நிலைய ஆய்வாளர் குமார் செய்தியாளர்களை புகைப்படம் எடுக்க விடாமல் தடுத்ததோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். இதனிடையே தனது புகாரை போலீசார் வாங்க மறுப்பதாகவும் ஆசிக் மீரானை காப்பாற்றுவதற்கு போலீசார் முயற்சிப்பதாகவும் துர்கேஸ்வரி தெரிவித்தார். நைட்டு வர சொன்னாங்க, நாங்களும் வந்தோம். நான் ஆசிக் அவங்க வரவே இல்லை. யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுவீங்களான்னு கேட்டாங்க அவங்கள. அதனால நான் இல்லாட்டி இந்த நீதி கிடைக்கலன்னா தீ குளிச்சிருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். எஃப்ஐஆர் பண்ணணும்னா 10 பேர் இங்க சாட்சி சொல்லணுமா போலீஸ் ஸ்டேஷன்ல. சாட்சி சொன்னாதான் அவங்க பதிவு பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஆசிக் மீரா எதுவுமே செய்ய மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆசிக்கிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை அவசரமாக காவல் நிலையத்தை விட்டு வெளியேற்றினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விவசாய கடன் தள்ளுபடி, நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்திய விவசாயிகள் சங்கத்தின் தமிழ் மாநில குழுவின் ஆலோசனைக் கூட்டம் வெள்ளியன்று சென்னையில் நடைபெற்றது. விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து நடப்பு நிதியாண்டில் விவசாயிகளை கடன்கள் அற்றவர்களாக மத்திய மாநில அரசுகள் அறிவிக்க வேண்டும், விவசாய கடனுக்கு புதிய வேளாண் நிதி ஆதார திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நதிகளை தேசியமயமாக்க மத்திய மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காவேரி பிரச்சனையில் கர்நாடக அரசும், முல்லைப்பெரியாறு பிரச்சனையில் கேரள அரசும் உச்ச நீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் மீறி நிற்பது சட்டத்திற்கு புறம்பானது. எனவே மத்திய அரசாங்கம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 252, 253, 256 சரத்துக்களை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் ஒரு விசேஷ சட்டத்தை செய்து இந்திய நதிகளை தேசியமயமாக்கி தபால் துறையை, ரயில்வே துறையை, ராணுவ துறையை நிர்வகிப்பது போல் இந்த தேசிய நதிகளை நிர்வாகம் செய்து மாநிலங்களுக்கு பாரபட்சமற்ற நதிநீர் பாசன வரையறையையும் ஒரு உரிமையையும் வழங்க வேண்டும் என்று இந்திய விவசாயிகள் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது. தீர்மானங்களை விரைவில் மத்திய மாநில அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் குருசாமி தெரிவித்தார். இக்கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 232 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,592 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,574 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 44 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,900 ரூபாயாக இருந்தது. ராமநாதபுரம் உப்பூர் அருகே பத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த பாய்மர படகு போட்டியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அருகே உள்ள மோர்பண்ணை பத்திரகாளியம்மன் கோவிலில் வைகாசி மாத திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. இதில் 5 பேர் வீதம் 17 படகுகள் பங்கேற்றன. 10 கடல் மைல் தூரம் எல்லையாக கொண்டு காற்று வீசும் திசைக்கு படகுகள் சீறி பாய்ந்தன. அப்போது பார்வையாளர்கள் கரகோஷம் எழுப்பி போட்டியில் பங்கேற்றவர்களை உற்சாகப்படுத்தினர். இந்த போட்டியில் நற்குணம் என்பவர் முதல் பரிசும், நாகரத்தினம் என்பவர் 2ஆம் பரிசும் பெற்றனர். போட்டியை காண சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் உப்பூர் திரண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.